வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 12ஆம் தேதி 3வது மாதம் 2026ஆம் ஆண்டு மாசி மாதம் 28ஆம் நாள் குருவாரம் என்ற வேலைக்கிழமை. மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் மட்டும் சிறிது அடக்கி வாசிப்பதும், தெரியாத விஷயத்திற்கு தெரியும் என்று கை தூக்குவதும் கூடவே கூடாது. எல்லாரும் திருப்திப்படுத்துவதற்கு அவர்கள் கோச்சிக்கினார்கள், இவர்கள் கோச்சிக்கினார்கள், அவர்கள் இப்படி தப்பாக நினச்சிப்பார்களோ என்று வருத்தப்பட்டு காலத்தையே ஓட்டிவிட்டீர்கள். இனி என்ன வருத்தப்படுவதற்கு இருக்கிறது? யார் எப்படி இருந்தாலும் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை புதிதாக முயற்சி எடுத்து அதற்கேற்றவாறு மனதை செலுத்தி வெற்றி ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதே சமயம் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள், அனுகூலங்கள், திடீர் பண வரவு, பழைய கடன்கள் பைசல் ஆகிறது, வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் ஏற்படுவது, இடம் விட்டு இடம் போகக்கூடிய யோசனைகளுக்கெல்லாம் வெற்றிகள் ஏற்படுவது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்திலும் துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் அனுகூலங்கள் காணப்பட்டாலும், கணவனாக இருந்தால் மனைவியிடமும், மனைவியாக இருந்தால் கணவனிடமும் டோட்டல் சரண்டர் ஆகிறது. இன்றைய நாளுக்கு நல்லது ஏற்படுத்தும். குடும்பத்தில் வாக்குவாதத்தை வைத்து கொள்ளக்கூடிய மிதுனம் தேவையில்லாமல் தலையை ஏதோ சொரிந்து கொள்வதற்கு சமம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வெளியிடம் அமோகம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். மேலதிகாரிகளுக்கு நம்பிக்கை, ப்ரமோஷன் தடை வருவது, உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படுவது, நீண்ட நாட்களாக உத்தியோகத்திற்கோ படிப்புக்கோ எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட அற்புதமான காலகட்டம், தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடுவது யோக பலத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் புதிய நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். தொழிலில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், வியாபாரத்தில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவதும், நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தனிப்பட்ட செல்வாக்கு தீர்வதற்குண்டான அமைப்பு, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, அவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது, இரத்தபந்த உறவுகளிடத்தில் மனமிட்டு பேசுவது, இடமாற்றத்திற்காக நீண்ட நாட்களாக போராடி கொண்டிருந்தவர்கள் அதற்குண்டான நல்ல செய்தி வருவது, ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் டக்கென்று கைகூடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். புதிய திட்டங்கள், வியாபாரம், தொழில், படிப்பு, வீடு நலம் வாங்குவது, வீடு நலம் விற்பது, வாயில்லா ஜீவராசிகளுக்கு நல்ல விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவது, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் டக்கென்று நடைபெறுவது யோக பலத்தை அதிகமாக பெறும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை, வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி, தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி வருவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, செல்வாக்குகள் கூடுவது தொழிலில் இருந்த சிக்கலை தீர்த்து கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் நம்பிக்கையும் அனுகூலமும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மட்டும் மனத்தாங்களோ முகசுளிப்போ கூடவே கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். சுபவிரயத்திற்காக அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாள். வராத பணங்கள் வரக்கூடிய அமைப்பு. சிலர் கிரெடிட் கார்டை பயன்படுத்த வேண்டிய நிர்பந்தம். ஆனாலும் குடும்பத்திற்கோ அல்லது உங்களுக்கு தேவைக்கோ தேவைப்படக்கூடிய செலவுகள் என்பதனால் சந்தோஷ செலவாக காணப்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, வேற்றுமொழி மனிதர்கள் அனுகூலங்கள் எல்லாம் ஏற்படும். வண்டி வாகனத்தில் அனுகூலங்கள் நிச்சயம் நடக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், தொழிலில் இருந்த புதிய முயற்சிகள் அனுகூலத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. புதிய தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட உங்களுடைய நாற்றங்கள் பலரால் பாராட்டப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். தொழிலில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில், படிப்பில் ஒரு இழுபறியாக இருந்த சிக்கல் ஒன்று தீர்வதற்குண்டான அனுகூலம். பணவரவுக்குண்டான முயற்சி வெற்றி ஏற்படுத்தும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.